எனக்கு ஊரில் இருக்கிற சாதாரண ஒரு அப்பா தேவைப்பட்டாங்க. அப்போ அதை அவர்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணணும். நம்ம மெதுவானே நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் போகிற ஒருத்தர், சைக்கிளில் போகிற உங்கள் உடல் வந்து இப்படித்தான் இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொன்னீங்க. போய் மிஷின் மிதிக்கிறீங்க, அதனால் கொஞ்சோன்னு அப்படின்னு ஒன்றொன்னா அவருக்கு சொல்ல அவர் எடுத்துக்கிட்டார். ஆக்சுவலி பார்த்தா ராஜகிரண் இஸ் பெஸ்ட் ஆக்டர். அவர் ஒரு டைரக்டருக்கு கரெக்டான டைரக்டர் இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணுவார். அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய திருப்தி வந்தது. இவரை வந்து இப்படி இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வந்து அவர் பார்த்தா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்னு காணப்பட்டதுக்கு தவமாய் வந்து முக்கியமான காரணமாக மாறிச்சு. அப்போ இது என்னன்னா, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு டைரக்டர் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த கதையே நிற்கிது. சும்மா ஒரு மேக்கப் போட்டு ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படத்தை எடுத்துகிட்டா சரியாக வருது. இன்னொன்று, அந்த ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் காரணமாக இருக்குது. நீங்கள் நின்று பேசிட்டு போயிட்டாருன்னா இது தெரியவே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, பிள்ளைகளை தூக்கி வச்சுக்கிறாரு, போய் குளிப்பாட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸில் ஓட்டுறாரு, மிஷின் ஓட்டுறாரு, மிஷினில் வேலை பார்த்துக்கிட்டே பேசுகிற ஒரு இயல்புத்தன்மையோட ஒரு 30 வருஷம் ஒரு ப்ரெஸ்ஸில் வாழ்ந்த ஒருத்தனோட ஆக்டிவிட்டீஸை அவருக்கு, ஏன்னா 30 வருஷம் வந்து அவங்களுக்கு அன்னிச்சையே எல்லாமே நடக்கும். நீங்களா பேசிக்கிட்டே நீங்கள் ஒரு விலையை பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே ப்ரெஸ்ஸை ஓட்டுறாரு, இப்போ எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அது வந்து என்ன ஒரு நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணுது. எல்லாரையுமே எல்லா ஆர்டிஸ்டையுமே நாங்கள் கொஞ்சம் மெனக்கடை வைப்பேன். இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும்.